ஸோ எதனால் வந்துட்டு இது இப்படி ரொம்ப டவுன்லோடு கம்மியாக ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் அந்த இன்வெஸ்டர் ஒருவேளை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா இல்லை வேறு ஒரு இன்வெஸ்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடி டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியாஸோட பிக்கஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப். ஆக்சுவலாக ஓகே, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $1 பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $100 கோடி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சல. ஆக்சுவலாக ஆமாம், 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. ஆக்சுவலாக ஸோ $100 கோடி. ஆக்சுவலாக $100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் ஏஐ கம்பெனி. ஆக்சுவலாக ஸோ இவ்வளோ பெரிய ஏஐ கம்பெனி வந்து ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 டவுன்லோடு தான் போயிருக்கு. அதே 2 கொரியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200K, விச் மீன்ஸ் 2 லட்சம் டவுன்லோட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி, 2 லட்சமோ 20 லட்சமோ தெரியல, 200K வந்து லாஸ்ட் மந்த் போயிருக்கு. ஆக்சுவலாக அதாவது இந்தியாவோட பிக்கஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் போட்டு அது பார்த்தீங்கன்னா